ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா சண்டை தொடங்கிச்சு. பாகிஸ்தானில் ஸ்டேட் ஆஃப் வார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக பல்வேறு நாடுகளுக்கு க்ரூட் ஆயில் போகிற தடைகிட்டு இருக்கு. அதில் பாகிஸ்தானும் ஒன்று. அதனால் அந்த நாட்டில் கடுமையான பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. அந்த நாட்டினுடைய பிரதமர் ஷெஃபாஸ் ஷரீஃப் அந்த நாட்டினுடைய அரசு ஊழியர்கள் வாரத்தில் 4 நாள் மட்டும் வேலை செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டினுடைய அமைச்சர்கள், பார்லிமெண்டேரியன் இவங்க எல்லாம் தங்களுடைய 2 மாத சம்பளத்தை அரசாங்கத்துக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவசியம் இல்லாமல் அவர்களெல்லாம் வெளிநாட்டுக்கு செல்வதை தவிர்க்கணும் அப்படின்னு அந்த நாடு ஆணையிட்டு. உயர் பதவியில் இருக்க அரசு ஊழியர்கள் தங்களுடைய 20% சம்பளத்தை அரசாங்கத்திற்கு வழங்கணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த தொடர் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு காரணமாக மாணவர்களுக்கு 2 வார தொடர் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. அரசு ஊழியர்கள் மற்றும் அமைச்சர்களுடைய முக்கிய கூட்டத்தை ஆன்லைன்லேயே நடத்த சொல்லி அந்த நாட்டினுடைய அரசாங்கம்